இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த இனிய நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதே இருக்கிறார்களே என்றார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, மன்னிக்கும் மனம் நமக்கு உண்டாக வேண்டும். ஏனென்றால் இது சிலுவையில் இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தையாகும். இந்த ஒரு வசனம் தேவனுடைய அன்பு, கிருபை, மன்னிப்பு ஆகியவற்றின் உச்சத்தின் வெளிப்பாடாக உள்ளது. இயேசு அவர்களை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னியும் என்று கேட்டார். உங்கள் சத்துருக்களை நேசிங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். நாம் காயப்படுத்தப்பட்டாலும் மன்னிக்க வேண்டும். உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை மன்னிப்பில் தான் இருக்கிறது. இவர்கள் அறியாமல் செய்கிறார்களே என்று இயேசு கூறினார். அவர் அவர்களின் தவறுகளை நினைப்பதில் காட்டிலும் அவர்களின் நிலையை கருணையுடன் பார்த்தார். அறியாமல் இதை செய்கிறார்களே என்று சொன்னார். மற்றவர்கள் தவறு செய்தால் உடனே தீர்ப்பு சொல்லாமல் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பு என்பது இரட்சிப்பின் வாசலாக உள்ளது. அன்பானவர்களே, இந்த மன்னிப்பு வேண்டுதல் தான் மனுகுலத்தின் இரட்சிப்புக்கு ஆரம்பம். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டு, பாவங்களின் மன்னிப்பு உண்டு. இயேசுவின் மன்னிப்பு நமக்கு ஒரு புது வாழ்வை தரும். அதனால் நீங்கள் உங்களை நிந்தித்தவர்களை மன்னியுங்கள். ஒரு மனிதன் மன்னிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு 3 குணங்கள் வேண்டும். முதலாவது, அவன் நியாயமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். இரண்டாவது, அவன் இரக்கமுள்ளவனாயிருக்க வேண்டும். மூன்றாவது, அவன் தாழ்மை உள்ளவனாயிருக்க வேண்டும். இந்த 3 குணங்கள் இருக்கும்போது பிறரை மன்னிக்க அவனால் முடிகிறது. சிலுவையில் கூட இயேசு மன்னித்தார். நாம் எவ்வளவு மன்னிக்க வேண்டியவர்களா இருக்க வேண்டும். மன்னிப்பு இல்லாமல் சமாதானம் ஒரு காலமும் வராது. மன்னிப்பு தான் தேவனுடைய இருதயம். இன்று நாம் சொல்ல வேண்டிய ஜெபமானது, கர்த்தாவே, என்னை காயப்படுத்தினவர்களை நான் மன்னிக்க உதவி செய்யும். அவ்விதமான கிருபைகளை எனக்கு தந்து என்னை பிறரிடத்தில் அன்பு செலுத்தவும், பிறர் என்னிடத்தில் அன்பு செலுத்தவும், பிறர் செய்த பாவங்களை, பிறர் செய்த தவறுகளை நான் மன்னிக்க எனக்கு ஒரு அனுக்கிரகம் தாரும் என்று நாம் தேவனிடத்தில் கேட்கும்போது அவ்விதமான மன்னிக்கும் மனப்பான்மையை உங்களுக்கு தந்து இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. God bless you.